We thank you for your presence, O Lord. உங்க முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணுங்க ஆண்டவரே. உங்க முகத்தை இந்த ஆலயத்தின் மேல பிரகாசிக்க பண்ணுங்க. உங்களுடைய முகத்தை நோக்கி பார்க்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லையே. நீர் எங்கள் தேவனாய் இருக்கிறீர், நீர் எங்கள் ராஜாவாய் இருக்கிறீர், நீர் எங்கள் கர்த்தாவாய் இருக்கிறீர், எங்களுக்கு எல்லாவற்றிற்கும் எல்லாமாய் இருக்கிறீர். உங்களை ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய முகத்தை நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம். உங்க சமூகத்தை தேடி வந்திருக்கிறோம். உமக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். உமக்கு துதி பலிகளை செலுத்த வந்திருக்கிறோம். எத்தனை நன்மைகள் எங்கள் வாழ்க்கையில செய்திருக்கிறீங்க ஆண்டவரே. எத்தனை வாசல்கள் எங்களுக்கு திறந்திருக்கிறீங்க ஆண்டவரே. எத்தனை வல்லடிக்கு நீக்கி எங்களை காத்து கொண்டிருக்கிறீங்க. எத்தனை முறை நாங்கள் விழுந்த போது எங்களை கரம் பிடித்து தூக்குனீங்க ஆண்டவரே. எதிரிகள் கையிலிருந்து, சத்துருக்கள் கையிலிருந்து எங்களை விடுதலை ஆக்குனீங்க. எங்களை வாளாக்காமல் தலையாக்கி இருக்கிறீங்க ஆண்டவரே. எங்களை உயர்த்தி வைத்திருக்கிறீங்க. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பாவங்களை கழுவி எங்களை சுத்திகரித்து உம்முடைய பிள்ளைகளாக மாற்றினீரே. ராஜாக்களாக, ஆசாரியர்களாக மாற்றினீரே. ஓ ரபா சந்தராதாலாதாரானா மரபோ. We thank you, we thank you, we thank you, we thank you ஆண்டவரே. இந்த ஆராதனை நேரத்தில் உமக்கு நன்றி சொல்ல வரோம்ப்பா. உமக்கு துதி பலிகளை செலுத்த வரோம் ஆண்டவரே. உங்க நாமத்தை கீர்த்தனம் பண்ண வரோம் ஆண்டவரே. உம்முடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட உம்முடைய சபையாக, உம்முடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட உம்முடைய சபையாக நாங்கள் உமக்கு நன்றி சொல்ல வருகிறோம். இந்த நேரத்தை நீங்க ஆளுகை செய்யுங்க. உம்முடைய முகத்தை உம்முடைய ஊழியக்காரர் மேல் பிரகாசிப்பிக்க பண்ணுங்க ஆண்டவரே. உம்முடைய ஊழியக்காரர் மேல் பிரகாசிப்பிக்க பண்ணி உம்முடைய கிருபையினாலே எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் இறங்குவீராக. இந்த இடத்துல கர்த்தர் நீர் ஆளுகை செய்வீராக. வர வேண்டிய அனைவரையும் அழைத்து கொண்டு வந்து கர்த்தருடைய மகிமை இந்த இடத்துல வெளியரங்கமாக வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கிரியை செய்யப்பா. உங்களை நாங்கள் வரவேற்கிறோம், உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் பாதத்தில் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை சரண்டர் பண்ணுறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் தடைகள் எல்லாவற்றையும் முந்தி கட்டி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 31வது சங்கீதம் 1வது வசனம் இப்படியாக வருகிறது. சங்கீதம் 31:1 இப்படியாக வருகிறது. கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன். நான் ஒரு காலும் வெட்கமடையாதபடி செய்யும். உமது நீதியின் நிமித்தம் என்னை விடுவியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே, நான் உம்மை நம்பி இருக்கிறேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. 13வது வசனம், 14வது வசனம், 31வது சங்கீதம் 14வது வசனம் இப்படி சொல்கிறது. நானோ கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நீரே என் தேவன் என்று சொன்னேன். ஹல்லேலூயா. நானோ கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நீரே என் தேவன் என்று சொன்னேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் யார் யாரோ எந்தெந்த நம்பிக்கையிலையோ இருக்கிறாங்க, ஆனால் நாங்கள் கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு பாடல் பாடி எல்லாரும் சேர்ந்து தேவனை ஆராதிக்கலாம். கர்த்தரை தெய்வமாக கொண்டோர் இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை, அவரையே ஆதரவாய் கொண்டோர் நடுவழியில் நின்று போவதில்லை என்று சொல்லி பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். வேண்டும் போதெல்லாம் நமக்கு பதிலானார். ஹல்லேலூயா. வேண்டும் போதெல்லாம் பதிலானார். பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை, அவரையே ஆதரவாய் கொண்டோ. சேர்ந்து பாடலாம். கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை, அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஜெபிக்கும் போதெல்லாம் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஆராதிப்போமே அவரை முழுமனதா, ஆராதிப்போமே
அவரை தலைமுறையா ஆராதிப்போமே அவரை முழுமனதா ஆராதிப்போமே மறுபடி ஆராதிப்போம் ஆராதிப்போமே அவரை முழுமனதா ஆராதிப்போமே அவரை தலைமுறையா ஆராதிப்போமே அவரை முழுமனதா ஆராதிப்போமே அவரை தலைமுறையா பெருமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறி கொண்டாரே வெறுமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறி கொண்டாரே இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை சேர்ந்து சொல்லுங்க இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பி விட்டாரே ஆராதிப்போமே அவரை முழுமனதா ஆராதிப்போமே அவரை தலைமுறையா ஆராதிப்போமே ஓ ஆராதிப்போமே எல்லா கை உயர்த்தி ஓ ஆராதிப்போமே அவரை இயேசுவையே கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது எஸ் ஓ ஆராதிப்போமே அவரை தலைமுறையா வாக்கு தந்தரில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே போகும் வழியெல்லாம் உணவானாரே வாக்கு தந்த கானானை கையளித்தாரே போகும் வழியெல்லாம் வாக்கு தந்த கானானை கையளித்தாரே ஆராதிப்போமே சேர்ந்து பாடலாம் ஒரே சபையாய் அவருடைய ஜனமாய் ஓ ஆராதிப்போமே அவரை துதிக்கிறோம் ஓ ஆராதிப்போமே ஓ ஆராதிப்போமே அவரை ஓ ஆராதிப்போமே மறுபடி ஓ ஆராதிப்போமே அவரை முழுமனதா ஆராதிப்போமே சேர்ந்து ஓ தந்தாந்த நானே தானே தானனா தந்தாந்த நானே தானே தானனா சேர்ந்து தந்தாந்த நானே தானே தானனா தந்தாந்த நானே அல்லேலூயா ஆராதிப்போமே அவரை ஓ ஆராதிப்போமே துதிக்கு பாத்திரரே மகிமைக்கு உரியவரே தேவதூதர்கள் உம்மை துதித்துக் கொண்டிருக்கிற சேராபின்கள் உம்மை துதித்துக் கொண்டிருக்க கேருபின்கள் உம்மை துதித்துக் கொண்டிருக்கிற திருச்சபையாய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம் எல்லாரும் சேர்ந்து ஓ ஆராதிப்போமே அவரை முழுமனதா ஆராதிப்போமே அவரை தலைமுறையா அல்லேலூயா துதிக்கு பாத்திரர் அவர் அல்லேலூயா துதிக்கு பாத்திரர் அவர் அல்லேலூயா ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்க வேண்டும் அவர் ஒருவரே மகிமைக்கு பாத்திரர் அல்லேலூயா முழு உள்ளமா ஆண்டவரை துதிக்கணும் அறகுறையா அல்ல இருக்கிறதுலையே ஏமாற்ற முடியாத ஆள்கிட்ட தான் நம்ம அதிகமாக ஏமாத்திக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன் அல்லேலூயா எத்தனை பேருக்கு பாஸ்டருக்கு டக்குன்னு புரிஞ்சிருச்சு உலகத்திலேயே ஏமாற்ற முடியாத ஆளுன்னு நான் குறைவாக சொல்லலை ஏன்னா காட் அ பர்சனாக சொல்லுது காட் இஸ் அ பர்சன் நம்ம ஆண்டவர் வந்து ஒரு நபராக நம்மளோடு உறவு கொள்ளுகிறார் அல்லேலூயா உலகத்திலேயே ஏமாற்றவே முடியாத ஒருவர் ஆண்டவராகிய கர்த்தர் ஆனால் அவர்கிட்ட தான் நம்ம நிறையா ஏமாத்துறோம் இந்த நேரத்தில் ஆண்டவரை இல்லை முழு உள்ளத்தோடு உங்களை துதிக்கிறேன் எத்தனை பேர் சொல்கிறீங்க முழு உள்ளத்தோட வேற எந்த டிஸ்ட்ராக்ஷனும் எனக்குள்ளே வர விட மாட்டேன் வேற எந்த எண்ணங்களும் வர விட மாட்டேன் இந்த 2 மணி நேரம் நான் உங்களுடைய சமூகத்தில் உட்காந்துருக்க போகிறேன் வேற எந்த டிஸ்ட்ராக்ஷனும் எனக்கு வேற சபைகளுக்கு போகிறது ரொம்ப பிடிக்கும் பார்த்துக்கங்க
நம்ம சபையோட, நான் சொல்கிறது தப்பாக எடுக்கக்கூடாது, நீங்கள் புரிஞ்சுக்கணும். வேறு சபைகளுக்கு போகிறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நிம்மதியாக உட்காந்து அட்டன் பண்ணலாம். இங்கே உட்காந்தனா ஆடியோவை பார்க்கணும், இவனை பார்க்கணும், அவனை பார்க்கணும், பாஸ்டருக்கு ஆடியோ கரெக்டாக இருக்கா, கீபோர்டு கரெக்டாக இருக்கா, கீழே சண்டே கிளாஸ் நடக்குதா, அதுவா இதுவா, மண்டை ஓடிக்கிட்டே இருக்கும். ஃப்ரீயாக உட்கார முடியாது. கண்ணை மூடி கீபோர்டு ஒர்ஷிப் பண்ணுறவங்களுக்கு பாஸ்டரும் நானுமே சொல்கிற கட்டளை என்ன தெரியுமா? ஆராதிக்கிறப்ப நீயா ஆராதிச்சுட்டு கீபோர்டு வாசிக்காத. முதல்ல அப்பப்போ பாஸ்டரை திரும்பி பார்க்கணும், பார்த்துக்க அப்படின்னு சொல்லுவோம். டியூனிங் பண்ணணும், கவனிக்கணும், நீ கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். எங்களுக்கு அது கட்டாயம். முழு இருதயத்தோடு ஆராதிக்கிறதுன்ற ஒரு பாக்கியம். அது இந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு தெரியும். எல்லாம் இந்த நேரத்தில் ஆண்டவரே முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன், உம் அதிசயங்களை நான் சொல்லுவேன் என்று சொல்லி ஆண்டவரை பாடி ஆண்டவர் மேம்படுத்தலாம். தேவாதி தேவன் நீரே என்று சொல்லி, எல்ஷடாய் தேவனும் நீரே, என்னை காப்பவர் நீரே, நீர் போதும் என்று சொல்லி நம்ம பாடி ஆண்டவர் மேம்படுத்தலாமா? ஹல்லேலூயா. முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பே, தொனி உயர்த்தியும் நன்மைகளை சொல்லுவே. முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பே, தொனி உயர்த்தியும் நன்மைகளை சொல்லுவே. வானம் ஒளிந்து போனாலும் பூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தை ஒருபோதும் ஒழியாதே. வானம் ஒளிந்து போனாலும் பூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தை ஒருபோதும் ஒழியாதே. முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன். நல்ல கைத்தட்டி. தொனி உயர்த்தியும் நன்மைகளை சொல்லுவே. முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பே, தொனி உயர்த்தியும் நன்மைகளை மறுபடி சேர்ந்து. முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பே, தொனி உயர்த்தியும் நன்மைகளை சேர்ந்து சொல்லலாம். முழு உள்ளத்தால் உம்மை தொனி உயர்த்தியும் நன்மைகளை. ஓ மகத்துவ தேவன் நீரே, சர்வ வல்லமை உள்ளவரும் நீரே. மகத்துவ தேவன் நீரே, சர்வ வல்லமை உள்ளவரும் நீரே. ஆதி அந்தமும் நீரே, அல்பா ஒமேகா நீரே, நாளெல்லாம் நீர் போதுமே. ஆதி அந்தமும் நீரே, அல்பா ஒமேகா நீரே, வாழ்நாளெல்லாம் நீர் போதுமே. முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பே, தொனி உயர்த்தியும் நன்மைகளை சொல்லுவே. முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பே. நல்ல கைத்தட்டி. தொனி உயர்த்தி. வானம் ஒளிந்து போனாலும் பூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தை ஒருபோதும் ஒழியாதே. வானம் எஸ் எது மாறினாலும் அவர் வார்த்தை, அவர் வாக்குத்தத்தம் மாறாது. ஓ வானம் ஒளிந்து போனாலும் பூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தை ஒருபோதும் ஒழியாதே. வானம் கத்துப்பாங்க சேர்ந்து. வார்த்தை ஒருபோதும் ஒழியாதே. ராஜாதி ராஜன் இயேசு, இம்மானுவேல் நம்முடனே. ராஜாதி ராஜன் இயேசு, இம்மானுவேல் நம்முடனே. எல்ஷடாய் தேவனும் நீரே, என்னை காப்பவர் நீரே, குறையின்றி நடத்திடுவீரே. எல்ஷடாய் தேவனும் நீரே, என்னை காப்பவர் நீரே. எத்தனை பேர் சொல்றீங்க? நல்லா வாய் திறந்து. எல்ஷடாய் தேவனும் நீரே, என்னை காப்பவர் நீரே. அறிக்கையிட்டு மறுபடி. ஓ எல்ஷடாய் தேவனும் நீரே, என்னை ஓ குறைவின்றி முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன், தொனி உயர்த்தி. உங்க சத்தம் எழும்பட்டும், உங்க சத்தம் எழும்பட்டும். முழு வானம் ஒளிந்து போனாலும் பூமி உம் வார்த்தை ஒருபோதும் ஒழியாதே.
இயேசு, என் ஜீவனின் பலனும் அவரே, ஜீவாதி வழியா, ஓ ஜீவனின் பலனும் அவரே. யாருக்கு அஞ்சிடுவேன் நான், யாருக்கு பயப்படுவேன் நான், அவரே என் துணையாளரே. யாருக்கு பயப்படுவேன் நான், அவரே என் துணையாளரே. முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன், தொனி உயர்த்தியும் நன்மைகளை சேர்ந்து. ஓ முழு உள்ளத்தால் உம்மை, எஸ் தொனி உயர்த்தி. எத்தனை பேர் என்னோட சேர்ந்து சொல்லுங்க? வானம் ஒளிந்து போனாலும் பூமி ஒளிந்து போனாலும் உன் வார்த்தை ஒருபோதும், அவர் வார்த்தை ஒளியாது. எஸ் என்ன வந்தாலும் அவருடைய வார்த்தை ஒருபோதும் ஒளியாது, அவர் சட்டங்கள் ஒருபோதும் ஒளியாது. வானம் ஒளிந்து போனாலும் உன் வார்த்தை ஒருபோதும் ஒளியாதே. வானம் பூமி ஒளிந்து போனாலும் உன் வார்த்தை ஒருபோதும் ஒளியாதே. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை ஒருபோதும் ஒளிந்து போகாது. ஹல்லேலூயா. அது வாக்குத்தத்தத்துக்கு மாத்திரம் இல்லை, நல்லா புரிந்து கொள்ளணும். வாக்குத்தத்தத்துக்கு மாத்திரம் இல்லை, உன்னை இப்படி வைப்பேன் அப்படி வைப்பேன் இப்படி ஆசீர்வதிப்பேன் அதுக்கு மாத்திரம் இல்லை. நம்ம இந்த வாழ்க்கை முறை வாழுகிறோம் பாருங்களேன். we live our life styles. நம்ம வாழ்க்கை முறைகள், ஒவ்வொரு விதமாக வாழ்க்கை முறை வாழ்கிறோம் பாருங்க. அது இந்த வேதம் என்ன சொல்லுதோ அதை கீழ்ப்படிந்து வாழுகிறோம் பாருங்க. அந்த வாழ்க்கை முறைகளை கற்றுக் கொடுத்த இந்த சத்திய வார்த்தை ஒருபோதும் மாறாது, ஒருபோதும் ஒழியாது. ஹல்லேலூயா. இந்தியாவில் வாழுகிற வாழ்க்கை முறையை நான் வெளிநாடுகளில் வாழ முடியாது. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி ரூல்ஸ் மாறும், ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி ரெகுலேஷன்ஸ் மாறும். இந்த ஊரில் நீங்கள் பண்ணியிருக்கலாம்ப்பா, இந்த ஊருக்கு இது செட் ஆகாது. அங்கே பண்ணியிருக்கலாம், இங்கே செட் ஆகாது சொல்லுவாங்க. when you are in Rome be a Roman அப்படின்வாங்க. ரோமாபுரியில் இருக்கிறப்ப ரோமனை போல இரு, ஊரோடு ஒத்து வாழு, ஒத்துப்போ அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் எங்கே போனாலும் எந்த காலம் இருந்தாலும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலையும் உலகத்தை ஆட்கொண்டு ஆளுமை செய்து வழி நடத்துகிற ராஜாவுடைய கட்டளையாகி இந்த சத்திய வார்த்தை ஒருபோதும் மாறாது, ஒருபோதும் ஒழியாது. ஹல்லேலூயா. ஏன் சொல்றேன்னா, நீங்களும் நானும் சரியான பாதைக்கு வர ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார், சரியான வழிக்கு வர உதவி செய்திருக்கிறார். சத்தியம் என்னன்றதை தெரிய வச்சிருக்கிறார். எல்லாமே பொய், எல்லாமே மாயை, இதன் மத்தியில ஒரு மெய், ஒரு உண்மை என்ன அப்படின்னா அவருடைய வார்த்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வானம் ஒழிந்து போனாலும் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தை ஒருபோதும் ஒழியாதே. வானம் பூமி உம் வார்த்தை ஒருபோதும் ஒழியாதே. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையின்படி நீங்க எடுக்கிற ஒவ்வொரு பிரயாசமும் ஒழிந்து போகாது. இந்த வார்த்தையின்படி நீங்க வாழுகிற ஒவ்வொரு காரியங்களும் அதற்குரிய நன்மையை தராமல் போகாது. இந்த வார்த்தையின்படி நீங்க செய்கிற ஒவ்வொரு வேலைகளும் அழிந்து போகாது. அவனவனுடைய கிரியைக்கு தக்க பலன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை வல்லமை உள்ளது. ஹல்லேலூயா. சங்கீதம் 31வது சங்கீதத்தில் 14வது வசனம், அதுதான் எனக்கு அதிகமாக தியானித்து கொண்டு இருந்தேன். 12வது 13வது வசனம் ஆரம்பத்தில் இருந்தே பார்த்தீங்கன்னா இவர் ஜெபமாய் பண்ணுகிறார். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், இப்படி இருக்கு அப்படி இருக்கு, அடுத்த காடு போயிடும், இப்படி இருக்கு என் சூழ்நிலை, அப்படி இருக்கு, பலவிதமான கஷ்டமான சூழ்நிலைகளை அவர் சொல்லுகிறத பார்க்கிறோம். செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன். யோசிச்சு பாருங்களேன், எப்படி ஒரு நிலைமை. செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போலானேன். சுக்கு நூறா இருக்கிற நிலைமையில இருக்கிற சங்கீதக்காரன் சொல்லுகிறார் எல்லாமே. அந்த நேரத்தில் 14வது வசனத்தில் சொல்லுகிறார், நானோ கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன். சொல்லுங்க, நானோ கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன். எல்லாரும் என்னை பார்க்கிறப்ப அவ்வளவுதான் சொல்றாங்க, எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு சொல்றாங்க. எனக்கே கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது, ரியாலிட்டி தெரியுது, யதார்த்தம் அவ்வளவுதான் தெரியுது. ஆனா நானோ கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன். பட்டாய், ஆங்கிலத்தில் பட்
ஐ அப்படின்னு அந்த வசனம் ஆரம்பிக்கும். நானோ கர்த்தாவே, நானோ கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன். எல்லாம் சொல்லாமா? நானோ கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நீரே என் தேவன் என்று சொன்னேன். சொல்லுங்க, நீரே என் தேவன் என்று சொன்னேன். சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடலாமா? அப்படியே worship. We are going to sing this and worship the Lord. நானோ கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன். நானோ கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நீரே என் தேவன் என்று சொல்லி துதிக்கிறேன். நானோ கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நீரே என் தேவன் என்று சொல்லி. மறுபடி, ஓ நானோ கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், ஓ நானோ கர்த்தாவே. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் இப்ப ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நானோ உம்மை நம்புகிறேன், ஓ உமது கிருபையிலே களிகூர்கிறேன், வாழ்க்கை பாதையை அகலமாக்கினீ, உமது கிருபையிலே களிகூர்கிறேன். எந்த சூழ்நிலையா இருக்கட்டும்ங்க, இதை அறிக்கையிடுங்க. ஓ உமது கிருபையிலே, எஸ் லார்ட், நீங்களாம் ஆண்டவர் மத்திரம் தான். ஓ உமது, அவரை மத்திரம் பார்த்து நான் உங்களை நம்புறேன் ஆண்டவரே, நான் உங்களை நம்புறேன் ஆண்டவரே. நானோ கர்த்தாவே, ஓ நானோ கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நீரே என் தேவன் என்று சொல்லி துதிக்கிறேன். நானோ கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நீரே என் தேவன் என்று சொல்லி துதிக்கிறேன். உம்மை நோக்கி கூப்பிட்டேன், வெட்கப்பட்டு போகவில்லை, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், வெட்கப்பட்டு போகவில்லை, உமது முகத்தை என் மேல் உதிக்க பண்ணினீர், உமது முகத்தை என் மேல் உதிக்க பண்ணினீர். நானோ கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நீரே என் தேவன் என்று சொல்லி துதிக்கிறேன். நானோ கர்த்தாவே, ஓ நீரே, எஸ் எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? உமது, ஓ எஸ், உம்மை நம்பி இருக்கிறேன், நீரே என் தேவன் என்று சொல்லி துதிக்கிறேன். உமது கிருபையிலே களிகூர்கிறேன், வாழ்க்கை பாதையை. யோனா சொல்லுகிறார், நெருக்கத்துல இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். சொல்லுங்க, உமது கிருபையிலே, உமது கிருபையிலே களிகூர்கிறேன். நானோ கர்த்தாவே, ஓ நானோ கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நீரே என் தேவன். அப்படியே எழுப்பி நின்று தேவனை ஆராதிக்கலாமா? Let's all stand up. ஓ நானோ கர்த்தாவே. ஆண்டவரே, உங்களை மத்திரம் பிடிச்சுக்கிறேன்ப்பா, நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை, நீங்க தான்ப்பா என் கண்மலை, என் கோட்டை. நானோ கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நீரே என் தேவன் என்று சொல்லி துதிக்கிறேன். உம்மை நோக்கி கூப்பிட்டேன், வெட்கப்பட்டு போகவில்லை, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், வெட்கப்பட்டு போகவில்லை, உமது முகத்தை என் மேல் உதிக்க பண்ணினீர், உமது முகத்தை என் மேல் உதிக்க பண்ணினீர். நானோ கர்த்தாவே, எல்லாரும் சொல்லலாமா?
சங்கீதக்காரனை போல நானும் உங்களை நம்புறேன். உலகம் என்னைய பார்க்கிற போது என்னை செத்தவனை போல நினைக்கும். ஆனா நானும் உம்மை நம்புகிறேன் என்று சொல்லி துதிக்கிறேன். உமக்கு பயந்தோர்க்கும் உம்மை நம்புவோர்க்கும், உமக்கு பயந்தோர்க்கும் உம்மை நம்புவோர்க்கும் நீருண்டு பண்ணி வைத்த நன்மைகள் பெரியது. நீருண்டு பண்ணி வைத்த நன்மைகள் பெரியது. நானோ கர்த்தாவே. எல்லாம் தெரிஞ்ச வார்த்தை, கண்ணை மூடிடுங்க. ஆண்டவரை மாத்திரம் பார்த்து சொல்லுங்க, நீங்க தான்ப்பா என் தேவன். நீர் என் தேவன், நீர் என் தேவன். என் வலது கையை பிடித்து என்னை நடத்துகிற தேவன். சமூகத்தில் மறைத்து வைத்து சண்டைக்கு விலக்கி வைத்து, சமூகத்தில் மறைத்து வைத்து சண்டைக்கு விலக்கி வைத்து உமது கூடாரத்தில் ஒளித்து காக்கிறீர். உமது கூடாரத்தில் ஒளித்து காக்கிறீர். நானோ கர்த்தாவே. எல்லாம் கண்ணை மூடி நீங்க தான்ப்பா. எல்லாரும் சொல்லலாம், எல்லா உதடுகளும் அறிக்கையிடட்டும், எல்லா உதடுகளும் சொல்லட்டும், ஆண்டவரே நான் வேற எதையும் பார்க்கல, நான் உங்களை நம்புறேன். உலகம் என்னை பார்த்து எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கலாம், ஆனா நான் உம்மை நம்புவேன். எஸ் 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 யோனாவை போல நெருக்கத்துல இருந்தாலும் நான் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். நானோ உம்மை நம்புவேன். நானோ கர்த்தாவே. ரபா சந்தலாதாரானா மரபோ நிமராதாரானமோ. உமது கிருபையிலே களிகூருவேன். வாழ்க்கை பாதையை அறிக்கையிடுங்க. யாரெல்லாம் நெருக்கத்தில் இருக்கீங்களோ இந்த நேரத்துல சொல்லுங்க, உமது கிருபையில நான் களிகூறுகிறேன். என் வாழ்க்கை பாதையை அகலமாக்குகிறவரே, நெருக்கத்திலிருந்து என்னை தூக்கி விடுகிறவரே, விசாலத்தில் என்னை வைப்பவரே. உமது கிருபையிலே எனக்கு பிடிக்க யாரும் இல்லை, நான் பற்றி கொள்ள யாரும் இல்லை, எனக்கு எல்லாம் நீரே. நானோ கர்த்தாவே. நீங்க தான்ப்பா. என் நீதி நீங்க தான். என்னை வாழ வைக்கிறவர் நீங்க தான். என் தலையை உயர்த்துகிறவர் நீங்க தான். என் விண்ணப்பத்தை கேட்கிறவர் நீங்க தான்ப்பா. சமூகத்தில் மறைத்து வைத்து சண்டைக்கு விலக்கி வைத்து, சமூகத்தில் மறைத்து வைத்து சண்டைக்கு விலக்கி வைத்து உமது கூடாரத்தில் ஒளித்து காக்கிறீர். அவரோட நெருங்கி பாடுங்க, அவரோட நெருங்கி. ஓ நானோ கர்த்தாவே. எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட். நீங்க தான்ப்பா. எஸ் லார்ட். உமக்கு பயந்தோர்க்கும் உம்மையே நம்புவோர்க்கும், உமக்கு பயந்தோர்க்கும் உம்மையே நம்புவோர்க்கும் நீருண்டு பண்ணி வைத்த நன்மைகள் பெரியது. நன்மைகள் பெரியது. நானோ கர்த்தாவே. சிங்காசனத்துல வீற்றிருக்கிறவரை பார்த்து, அவரை மாத்திரம் நோக்கி பார்த்து, நீங்க தான். எலியா ஒத்த மனுஷனா
எலியா ஒத்த மனுஷனா கர்மேல் பர்வதத்துல கர்த்தரை நம்பிக்கொண்டிருந்தான். ஒத்த மனுஷனா கர்மேல் பர்வதத்துல கர்த்தரை நம்பிக்கொண்டிருந்தான். அவனுடைய விண்ணப்பத்தை கேட்டாரே, வானத்திலிருந்து அக்கினியை இறக்கினாரே, கர்த்தரே தேவன் என்று உலகம் சொல்ல செய்தாரே, அந்த தேவனை நீங்களும் நானும் நம்புகிறோம். ஒரு மனுஷனா இருந்தாலும் பரவாயில்ல, அவர் என் நம்பிக்கைக்கு பாத்திர, அவர் என் துதிக்கு பாத்திர, என்னை விசாலமான இடங்களிலே வைக்கிறவர், நன்மையும் கிருபையும் என்னை தொடர செய்கிறவர். நானோ கர்த்தாவே என்று சொல்லி துதிக்கிறேன் உமது கிருபையிலே. சேர்ந்து சொல்லுங்க. வாழ்க்கை பாதையை உமது கிருபையிலே தலைமுறைகள் தாண்டி நிற்கும் என்னை தலை நிமிர்ந்து. சேர்ந்து சொல்லலாமா? தலைமுறைகள், ஓ தலைமுறைகள், எஸ் லார்ட், என்னை தலை நிமிர்ந்து. பாரபட்சம் பார்க்காத, பாரபட்சம் பார்க்காத, எளியவனை உயர்த்தி வைக்கும் தயவு. தலைமுறைகள் எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? என்னை தலை நிமிர்ந்து வாழ வைக்கும் தயவு. நான் உம்மை நம்புகிறேன், நான் உம்மை நம்புகிறேன். தலைமுறைகள் என்னை தலை நிமிர்ந்து. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே, உங்க தயவு என்னை சேதமின்றி. சொல்லலாமா? உங்க தயவு பெரியதே, உங்க தயவுப்பா, உங்க தயவு என்னை வாழ வச்சது, உங்க தயவு என்னை தலை நிமிர செய்தது. ஒரு சேதமின்றி தலைமுறையா, ஒரு சேதமின்றி. நானோ கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன். எஸ், ஓ நானோ கர்த்தாவே, நீரே என்று எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? ஓ நானோ கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நீரே என் தேவன் என்று சொல்லி. மறுபடியும் ஓ நானோ 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 உம்மை நம்புவேன். பசுமையான புல்வெளியில் படுக்க வைப்பவரே, அமைதியான தண்ணீரண்டை நடத்தி செல்பவரே, பசுமையான புல்வெளியில் எனக்காக யாவையும் செய்பவர். கர்த்தரின் மெய்ப்பராயிருக்கிறார், கர்த்தரின் மெய்ப்பராயிருக்கிறார். என் நேசரே நல்லாயனே, எனக்கொன்றும் குறைவில்லை. எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? என் மெய்ப்பரே நல்லாயனே, எனக்கொன்றும். நல்ல கரங்களை உயர்த்தி சத்தமா என் மெய்ப்பரே. சந்தராதாரணமோ இமனதாரணமோ, உங்க கோடும் உங்க தடியோ என்னை தேற்றும். என் மேய்ப்பரே, ஓ என
ஒன்றும். தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டானா, கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டானா. இந்த ஆராதனை நேரத்தில் நம்ம எல்லாம் கர்த்தருக்குள்ள we are going to strengthen ourselves in the Lord. ஆண்டவரை மாத்திரம் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் உம்மை நம்புகிறேன். இந்த உலகத்துல எனக்கு வேற எந்த நம்பிக்கையும் இல்லை, வேற யாரிடத்திலையும் நான் போக மாட்டேன், வேற யாரையும் நான் திரும்பி பார்க்க மாட்டேன். உலகமே பாகாலை கும்பிட்டாலும் பரவாயில்லை, ஓ உலகமே பாகாலை கும்பிட்டாலும் பரவாயில்லை, நான் உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். My eyes will look for you, Lord. வேலைக்காரரின் கண்கள் எஜமானின் கையை நோக்கி இருக்குமா போல என் கண் உம்மை நோக்குகிறது. அப்படியே ஆண்டவரோட இணைந்து கொள்ளுங்க, ஆண்டவரோட இணைந்து கொள்ளுங்க. நம்மளுக்கு இன்னும் சில நிமிடங்கள் இருக்கு, ஆண்டவரோட இணைந்து கொள்ளுங்க. நம்ம வேற எந்த நம்பிக்கை இருந்தாலும் தூக்கி போட்டுருங்க. ஆண்டவரே என் சிலுவையை உம்மை நம்புகிறேன், எனக்காக பாடுகளை சகித்தவரை நம்புகிறேன், எனக்காக யாவையும் செய்து முடித்தவரை நம்புகிறேன், என் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள மகிமையிலே நிறைவாக்குகிறவரை நம்புகிறேன், எல்லா துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் மேலாக உயர்த்தப்பட்டவரை நம்புகிறேன், எல்லாவற்றையும் சிலுவையிலே அடித்து வெற்றி சிறந்தவரை நம்புகிறேன். நான் யாரை நம்புகிறேன் என்பதை அறிந்திருக்கிறேன். போதுமானவரே, புதுமையானவரே, என்னை பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்த்தவரே. இந்த ஆராதனை நேரத்தில் நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரே ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்துகிறேன். பிசாசு கொண்டு வருகிற முதல் தந்திரம்னு நான் நினைக்கிறது என்னன்னா, தேவனுடைய நன்மைகளில், தேவனுடைய வழி நடத்துதல்ல இருக்கிற அதிருப்தி, தேவனுடைய நன்மைகளில், தேவனுடைய வல்லமையில் இருக்கிற அதிருப்தி. இந்த ஆராதனை நேரத்தில் சொல்லுங்க, இல்லை ஆண்டவரே எனக்குள்ள பல அதிருப்திகளை பிசாசு விதைச்சாலும் இந்த நேரத்தில் நீங்கள் போதும்னு நாங்கள் சொல்கிறோம்ப்பா. நீங்கள் போதும், நீங்கள் போதும், நீங்கள் போதும். உங்கள் வார்த்தை போதும், உங்கள் சமூகம் போதும், உங்கள் வாக்கு தத்தம் போதும், உங்கள் கோல் போதும், உங்கள் தடி போதும், உங்கள் கரம் போதும், உங்களுடைய வசனம் போதும். அதுவே எங்கள் பாதைக்கு தீபமாக இருக்குது. நீர் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. இம்மானுவேலே நீர் எங்களுக்கு போதும். சமாதான பிரபுவே நீர் எங்களுக்கு போதும். ஆலோசனை கர்த்தரே நீர் எங்களுக்கு போதும். போதுமானவரே, புதுமையானவரே. ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே இளைப்பாரி, அப்படியே ரிலாக்ஸ் பண்ணி, ஓ போதுமானவரே, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை அறியுங்கள்னு சொன்னார். அமர்ந்திருந்து, அமர்ந்திருந்து அப்படியே ஓ ஆராதனை, ஆராதனை, உமக்கு ஆராதனை, ஓ ஆயுளெல்லாம். எல்லாம் கண்களை மூடி, ஓ ஆராதனை. எனக்காக யாவையும் செய்து முடித்து விட்டேன், சிலுவையில எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டேன், சிலுவையில எல்லாவற்றையும் செய்து முடித்தேன். இந்த ஆராதனை நேரத்தில் அவரை நினைவு கூர்ந்து, அவரை நினைவு கூர்ந்து, அவரை நினைவு கூர்ந்து, எஸ் லார்ட், எனக்காக, எனக்காக தண்டிக்கப்பட்டீரே, அதனால் நான் மன்னிக்கப்பட்டேன். எனக்காக தண்டிக்கப்பட்டீரே, அதனால் நான் மன்னிக்கப்பட்டேன்.
அதனால் நான் சுகம் பெற்று. எல்லாருமே பாடுங்க, வாய் திறந்து பாடுங்க. எனக்காக காயப்பட்டீரே, அதனால் நான் சுகம் பெற்றுக் கொண்டேன். கைகளை உயர்த்தி கைகளை அசைத்து சொல்லுவோம். எல்லாரும் சின்ன பிள்ளைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் உமக்கு ஆராதனை. ஓ எஸ்லா ஆராதனை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எஸ் லார்ட். ஸ்மூத்தா பாடுங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆவியிலே தொழுது கொள்ளுங்கள், ஆவியிலே ஆராதியுங்கள். எஸ் லார்ட். ஹல்லேலூயா புதிய உடன்படிக்கை பண்ணி இருக்கிறேன். என்னுடைய புதிய உடன்படிக்கையின் மூல ஆதாரம் என்ன தெரியுமா? நான் உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டேன். நீ எல்லாவற்றையும் பெற்றவளாய் இருக்கிறாய். எல்லாம் உன்னுடையதாய் இருக்கிறது. நான் உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து கொடுத்து முடித்து விட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நன்றி அப்பா, சோத்திரம் அப்பா, மகிமை மகிமை. Yes, wonderful Spirit of God. Thank you Lord, thank you Lord, thank you Lord. மகிமை மகிமை மகிமை. Yes Lord, yes Lord, wonderful Jesus. Hallelujah. Thank you Jesus. ஆமென். இதோ நீ எதிர்பார்க்கிற நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் மலையை போல நான் உனக்கு வருஷிக்க பண்ணுவேன் என்று ஆவியானவர் சொல்றார். அல்லேலூயா. நன்றி அப்பா. ஆமென். ஒன்றல்ல இரண்டல்ல 4 காரியங்கள், அதுதான் உறுதியை வெளிப்படுத்தும். 4 கால்கள் எப்படி உறுதியாய் இருக்கிறதோ அதுபோல 4 காரியங்கள் உன்னுடைய வாழ்க்கையிலே உனக்கு உறுதியை உண்டு பண்ணும். என்னால் இது மட்டும் செய்ய முடியும், இந்த 2 நான் செய்கிறேன் என்று 3 செய்கிறேன் என்று நீ சிந்தித்து கொண்டிருக்கிறாய். நான் பூர்ணமாய் உன்னுடைய அர்ப்பணிப்பை எதிர்பார்க்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நன்றி அப்பா, சோத்திரம் அப்பா. அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. மகிமை மகிமை. உன் பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. நன்றி அப்பா. Thank you Jesus. மட்டும் கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு வந்தார். கடந்த 8 மாதங்கள் கடந்து இந்த 9வது மாதத்துக்குள்ளாய் பிரவேசிக்க, அதிலும் இந்த கர்த்தருடைய நாளிலேயே மாத பிறப்பையும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆண்டவர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாக இருந்தார். ஆகவே நம்மிலே யாராவது ஒருவர் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திர ஜெபம் செய்வோமா?
துதிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம் தேற்றர வாளனே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, நேற்றும் இன்றும் மாறாத நேசரே, உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. Yes, Lord. துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே, உம்மை துதிக்கிறோம் Amen. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஆண்டவரே. துதிக்கிறோம், இம்மட்டும் துதிக்கிறோம். காத்து வந்த எபினேசரே, உம்மை துதிக்கிறோம் 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 சோத்திரம் அப்பா. சோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த சோத்திரம் 9வது ஆண்டவரே. வார்த்தை எங்களுக்கு காணச் செய்த தேவாதி தேவனே, உம்மை துதிக்கிறோம் 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 ஆவியானவரே. எங்களை பேர் பேராக ஆண்டவரே அழைத்தவரே, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பம் குடும்பமாக பாதுகாத்து வந்தவரே, உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. போக்கிலும் வரத்திலும் எங்களை பாதுகாத்து வந்தவரே, உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. பரிசுத்தரே, உம்மை துதிக்கிறோம். பரிகாரியே, உம்மை துதிக்கிறோம். தேற்றர வாளனே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாக செய்கிற தேவாதி தேவனே, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் காயம்பட்ட இருதயத்துக்கு கட்டு போட்டீரே ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆவியானவரே. பரிசுத்தரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. தாயின் கருவிலே எங்களை தேர்ந்தெடுத்தவரே, உம்மை துதிக்கிறோம் ஆவியானவரே. பரிசுத்தரே, உம்மை துதிக்கிறோம். பரிகாரியே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டும் காத்து வந்த எபினேசரே, உம்மை துதிக்கிறோம் ஆவியானவரே. ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம் ஆவியானவரே. பரிசுத்தரே, உம்மை துதிக்கிறோம். எங்களுக்காக பரிந்து பேசுகிறவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. மனுஷனாக நாங்கள் எவ்வளவு தவறுகள் செய்தாலும் ஆண்டவரே, எங்களை மன்னித்தீரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் அதற்கு பாத்திரமான தகுதி அல்லவர் ஆண்டவரே. ஆவியானவரே, ஆனாலும் எங்களை ஆண்டவரே தேற்றினீரே, ஆற்றினீரே, எங்கள் காயத்திற்கு கட்டு போட்டீரே ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எத்தனையோ பேருக்கு உணவு இல்லாத நேரத்திலும் கூட எங்களுக்கு உணவை அளித்தவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு இருந்த எத்தனையோ பேர் இன்னைக்கு ஜீவனோடு இல்ல ஆண்டவரே. எங்களை ஜீவனோடும் சுகத்தோடும் வெள்ளத்தோடும் ஆரோக்கியத்தோடும் நீர் வைத்திருக்கிறீரே, உமக்கு சோத்திரம் 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 ஆண்டவரே. எங்களுக்கு உடைய கொடுத்தீரே, உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. இருப்பிடத்தை கொடுத்தவரே, உமக்கு சோத்திரம் ஆவியானவரே. இம்மட்டும் காத்து வந்த எபினேசரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாதத்தை எங்களை காணச் செய்தவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ பேர் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, இன்னைக்கு கூட உணவு இல்லாம இருக்கிறாங்க ஆண்டவரே. எங்களுக்கு உணவை கொடுத்தீரே, ஒவ்வொரு நேரம் கொடுத்ததுக்காய் சோத்திரம் அப்பா. இம்மட்டும் காத்து வந்த எபினேசரே, உமக்கு சோத்திரம். நன்றி அப்பா, நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தில் வழிநடத்ததுக்காய் சோத்திரம். நன்றி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம்.